வணக்கங்க. நான் வழக்கறிஞர் மகாலட்சுமி. நான் ஒரு ஆன்மீக செய்தி ஒன்று கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மகத்தி தோஷம்னா என்ன, அது யாருக்கெல்லாம் இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு நிவர்த்தி என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன். பிரம்மகத்தி தோஷம் என்றால் என்ன? பிரம்மா தான் நம்ம உயிர்களை படைக்கக்கூடியவர். அப்போ நம்ம இந்த பூமியில் வாழக்கூடிய நாட்கள் முடிஞ்ச பிறகு இறைவனே நம்ம உயிரை கடவுள் தான் எடுப்பார். அப்ப அதற்கு நடுவுல பழி வாங்குறது, அடுத்தவங்களுடைய சொத்துக்கள் மேல ஆசைப்படுறது, பெண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் மற்றவங்களை கொலை செய்யறது, பொறாமை போட்டிகள் இருந்தாலுமே கூட அந்த காரணத்துக்காகவும் கொலை செய்யறாங்க இல்லையா? அந்த மாதிரி செய்யும் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும். அதான் இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்நாளை மனிதன் முடிக்கிறான். அப்படிப்பட்டவர்களுக்கும் பிரம்மகத்தி தோஷமானது பிடிக்கும். கொலை செஞ்சவங்களை மட்டும் தான் பிடிக்குமா அப்படின்னு அது அப்படி கிடையாதுங்க. இந்த பிரம்மகத்தி தோஷம் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த கொலை செய்யறது மட்டும் தான் பிரம்மகத்தி தோஷமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா அப்படி கிடையாது நண்பர்களே. இன்னும் பல காரணத்துக்காகவும் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மிக கொடுமையான பாவங்களை செய்வது. அதாவது தாய் தந்தைக்கு உணவளிக்காமல் அவர்களை அனாதிகளாக விரட்டி அடிப்பது, பசு வதை செய்வது, பசுவை கொள்வது, குருவை உதாசீனப்படுத்துறது, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வது, தெய்வ சொத்துக்களை அபகரிக்கிறது, திருடுறது, இது போன்ற செய்வதற்கும் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும். புரியுதா? சோ குறிப்பா ஒருவர் செய்த உதவியை ஒருத்தங்க மறந்துட்டாங்க, நன்றிய மறந்தா அவங்களுக்கு கண்டிப்பா பிரம்மகத்தி தோஷமானது இருக்கும், பிடிக்கும். இந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்குது அப்படிங்கிற நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்துல பார்த்தோமே தெரியுங்க. சனியோட குருவும் குருவோட சனியும் இணைந்திருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷமானது இருக்கும். ஒண்ணு. இப்படி பிரம்மகத்தி தோஷம் இருந்ததுன்னா அவங்க என்னென்ன கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, வெகு நாட்களாக திருமணமானது தள்ளி போயிட்டு இருக்கிறது. மிக சீக்கிரமா திருமணம் இவங்களுக்கு வரன் அமையாது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி திருமணம் தள்ளி போறது, 40 years போறது. அப்படியே திருமணம் நடந்தாலும் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் என்பது இருக்கவே இருக்காது. கஷ்டம். புரியுதுங்களா? தீராத கடன் இருக்கும். அவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது. கல்வியில தடை. சின்ன வயசுல 10,000 மேல படிக்க முடியாது. அப்படியே வேலை கிடைச்சு படிச்சாலுமே கூட ரொம்ப கடினமான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை, அதுக்கு ஊதியம் கிடைக்காது, தொழில் லாபகரம் இருக்காது. இது போன்ற பிரச்சனைகள் அவங்களுக்கு 6 மாசம், 1 வருஷம் லைஃப் லாங் இருந்துட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அந்த இடத்துல பல ஆண்டுகள் இந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிட்டு துரத்திட்டே இருக்கும். அப்போ இது போன்ற பிரச்சனைகள் நம்ம அனுபவிச்சுதான் இருக்கணுமா? பிரம்மகத்தி தோஷம் இருந்ததுன்னா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு உண்டான மிக எளிமையான பரிகாரங்கள் இருக்கு. அந்த பரிகாரங்கள் நம்ம செய்யறது மூலமா நமக்கு நல்ல பலன் கிடைச்சு கண்டிப்பா இந்த பிரம்மகத்தி தோஷமானது நம்மளை விட்டு விலகி விடுங்கிறது சொல்லப்படுது. முதல்ல பிரம்மகத்தி தோஷம் இருக்குதா அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது மிக மிக நல்லது. அப்போ இத நீங்க ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜி ஜாதகம் பாக்குறாங்களே அவங்கள்ட்ட கரெக்டா பார்த்து சொல்லிடுவாங்க. ஜாதகத்தை அஸ்ட்ராலஜிஸ்டாவே ஜாதகம் பார்க்கறது தெளிவாவே சொல்லிடுவாங்க. சோ அதற்குரிய பரிகாரங்கள் சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவரும் உள்ள ஸ்தலங்களுக்கு சென்று, கோயிலுக்கு சென்று, உத்தமர் கோயில், கொடுமுடி, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருவடையூர், மருதூர், ஸ்ரீவாஞ்சியம்மன் கோயில், இது போன்ற கோயிலுக்கு சென்று புதன், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைகள்ல தோஷ நிவர்த்தி பூஜை அப்படின்னு பண்றாங்க. அதை நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அது நம்மளுடைய தோஷத்தை, பிரம்ம தோஷத்தை போகும். அப்படி இல்ல, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் எள்ளு சாதம் செஞ்சு அதை எடுத்துட்டு போய் நம்ம ஆத்துல பண்ணி அதை நைவேத்தியமா பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமா கொடுக்கணும். அது ஒரு நல்ல பலனை கொடுக்குது. அதுபோல திருப்பாணி சென்று, அதாவது இறந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும். வாழ்க்கையில ஒரு முறையாவது ராமேஸ்வரம் போற வழியில இருக்கக்கூடிய தேவிப்பட்டணம், அங்க உள்ள நவபாசனத்தில் சில நவ கிரகங்களை வழிபடம் செய்யணும். எவ்வளவு பெரிய கடுமையான பிரம்மகத்தி தோஷம் இருந்தாலும் இந்த தேவிப்பட்டணம் சென்று நீங்க நவபாசனத்தால செய்யக்கூடிய நவ கிரகத்தை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னு சொன்னா அது கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். கடுமையான பிரம்மகத்தி தோஷமா இருந்தால் கூட இது வழிகிடுங்க. அதே போல பிரம்மகத்தி தோஷம் இருப்பவர்கள் அவர்கள் வணங்க வேண்டிய இஷ்ட தெய்வம் கண்டிப்பா வாரத்துக்கு
கோயிலுக்கு போய் அங்க வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்யறது. அமாவாசைகள்ல உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது மறக்கக்கூடாது. சிவபெருமானை வழிபட்டாலே கண்டிப்பாக அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். பிரம்மகத்தி தோஷமானது விலகும். 9 அமாவாசை தொடர்ச்சியாக வரக்கூடிய 9 அமாவாசைகள் நீங்க தவற விடாமல் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்க நீர்நிலைகளுக்கு சென்று அங்க உள்ள முன்னோர்கள், நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம், மாலை வேளையில சிவன் கோயிலுக்கு சென்று நீங்க சிவனை வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக பிரம்மகத்தி தோஷம் விலகும். இந்த பரிகார முறைகள்ல உங்களால எதை செய்ய முடிகின்றதோ அதை நீங்கள் செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக் கொள்ளவும்.